ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் ரியோ ராஜனுடைய நடிப்பில் ஸ்வினித் சுகுமார் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த தருணத்தில் படத்தினுடைய ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. ஜானி கபூர் ரீசெண்டாக கோல்டன் கேர்ள் மாதிரி சிங்கிள் சைட் ஸ்லீவில் பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கி குடுமலா அவங்களுடைய டைரக்ஷனில் டிஎஸ்பி அவங்களுடைய இசையில் நிதின் மற்றும் ஸ்ரீலா அவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராபின்ஹுட். அண்ட் இந்த திரைப்படம் March 28 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சாங்கும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிதா சர்ப்ரைஸ் சாங் ரிலீஸ் ஆயிருந்தது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஷாஹித் கபூர் ரீசெண்டாக அவருடைய இன்ஸ்டாகிராமில் அவருடைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் பார்க்குறதுக்கு ஸ்லீவ்லெஸில் டாப் வேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஏவிஏ என்டர்டைன்மெண்ட் மற்றும் 24 ஃப்ரேம் ஃபேக்ட்ரி அவங்களுடைய தயாரிப்பில் பிரபாஸுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா. அண்ட் இந்த திரைப்படத்தை முகேஷ் குமார் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய லவ் சாங் ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரலாக போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய சேம் லவ் சாங் பார்த்தீங்கன்னா மலையாள வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதுவும் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அதா சர்மா அவங்களுடைய ரீசெண்ட் ஈவெண்ட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது பார்க்குறதுக்கு விண்டேஜ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸோட அதே சமயத்தில் ஒரு மெட்டாலிக் கவுனோடையும் அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இது ஃபோட்டோஸ் உங்களுக்காக. பேட்லஸ் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வல்லமை. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரேம்ஜி நடிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் கருப்பையா முருகன். படத்துக்கு ஜிகேவி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகிற இந்த தருணத்தில் சென்சார் போர்டிலேருந்து படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறத போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. மௌனி ராய் இப்போ ரீசெண்டாக லண்டனுக்கு போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பேசில் ஜோசப்னுடைய நடிப்பில் ஒவ்வொரு வாரமும் பியூட்டிஃபுல்லான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படி தான் போன மந்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் பொன்மான். அண்ட் படத்தை ஜோதி சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. படம் தியேட்டரில் சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த வீக்கெண்ட். அது எந்த ஓடிடிலன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு சார்பில் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க.
ஐஸ்வர்யா மேனன் காஃபி மக்கோட அவங்க எடுத்துட்ட கிளிக்ஸ் இதோ உங்களுக்காக. கீதா ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் சந்து முட்டேட்டி அவங்களுடைய டைரக்ஷனில் நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவியோட நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் தண்டல். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ஓடிடிலேயும் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அண்ட் படத்தினுடைய டிஎஸ்பி அவங்களுடைய இசையில் ஐலசா ஐலசான்ற சாங் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போது பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. பிரஜக்தா கோலி இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான க்ரீனில் பியூட்டிஃபுல்லான செக்கர்ஸில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பி பிரவீன் கந்திரிகுலா அவங்களுடைய டைரக்ஷனில் அனந்த் மீடியா அவங்களுடைய தயாரிப்பில் சங்கீதா அனுபமா பரமேஸ்வர் மற்றும் பலருடைய ஷீரோ சப்ஜெக்டில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து பரந்தா. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து சூப்பராக வைரலாக போயிட்டுருக்குது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ படத்தினுடைய குழுவினர் சார்பில் விமன்ஸ் டேக்காக, ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து லேடி சம்மந்தப்பட்ட படம் ஷீரோ சப்ஜெக்ட்ன்றதுனால விமன்ஸ் டேக்கு பியூட்டிஃபுல்லான போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. சாக்ஷி அகர்வால் காலேஜ் ஈவெண்ட்ல கெஸ்டா கலந்துக்கும் போது அப்போ அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ராம் என்டர்டெயின்மெண்ட் அவங்களுடைய தயாரிப்பில் டெக்ஸ்டர் திரைப்படம் வந்து மார்ச் 14 ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் உதய் மற்றும் அபிஷேக் வந்து நடிச்சிருந்தாங்க முக்கியமான கதாபாத்திரத்தில். அண்ட் படத்தை வந்து சூரியன் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ படத்தினுடைய ரிலீஸை முன்னிட்டு படக்குழு சார்பில் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. சானியா மல்ஹோத்ரா டியூப் டாப் பேட்டர்ன் பாடிகானோட சேர்த்து பியூட்டிஃபுல்லான ஒரு கேப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனர் லுக்கில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பிரிட்டோ ஜேபியுடைய டைரக்ஷனில் ரியோ ராஜ், பாரதி ராஜா, நட்டி மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறம் மாறும் உலகில். அண்ட் இந்த திரைப்படத்தை சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் GS சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவந்திருந்தது. இப்போ படத்தில் இருந்து ஸ்னீக் பிக் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அபர்ணிதா கார்டியாட் செட்டில் லாங் ட்ரென்ச் கோட் பேட்டர்னோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.